வெறும் 20 ரூபாயில் ஒரு பைக் 140 கிலோமீட்டர் போகுமா? ஒரே வண்டியில் 3 விதமான சவுண்டை வர வைக்க முடியுமா? இன்றைக்கி நம்ம ரிவோல்ட் RV 400ஓட 1 month யூசர் ரிவ்யூ வீடியோவாக பார்க்குது. ரிவ்யூ உள்ள போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து RV 400ஓட 1 month யூசர் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபஸ்ட்டு, எப்போ வந்து இந்தியாவில் இந்த பைக் லான்ச் பண்ணப்பட்டதுன்னா, இட் வாஸ் லான்ச்ட் இன் அரவுண்ட் ஜூலை 19 அப்போ அனௌன்ஸ்மெண்ட்டும் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. அக்டோபர் 2019 அன்றைக்கி டெல்லியில் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணாங்க. நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. மெயின் கேஷ் பாயிண்ட் இந்த பைக்கை செல் பண்ணுறதுக்கு என்னன்னா, இது ஒரு AI பவர்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக சொன்னாங்க. என்ன மேஜர் ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் வந்து இப்போ அதை சார்ஜ் பண்ணிங்கன்னா 154 கிலோமீட்டர்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணாங்க கம்பெனி மைலேஜ் படி. ஸோ ஆஃப்டர் தட் சென்னையில் மார்ச் 2020 அன்றைக்கி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த புக்கிங்கே வந்து புக் பண்ணிட்டேன் பைக் புக் பண்ணதுக்கப்புறம். ஸோ ஆஃப்டர் 4 months ஆகஸ்ட் 5 அன்றைக்கி எனக்கு வந்து அந்த பைக் டெலிவர் ஆச்சு. அதில் எனக்கு அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். அதுக்கு முன்னாடி இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். மோட்டார் டைப் வந்து மிட் டிரைவ் மோட்டார். பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 3.24 kW 72 volt லித்தியம் அயான் பேட்டரி. வண்டியோட வெயிட் வந்து 108 kg. லோட் கெப்பாசிட்டி வந்து 150 kg. கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஆஃப் த பைக் இஸ் 215 mm. இந்த பைக்கோட மேக்ஸிமம் டார்க் 170 nm. ஃப்ரண்ட்டில் அப்சைட் டவுன் ஃபோர்க் இருக்குது. காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் இந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு கீ தேவையில்ல, ரிமோட் கண்ட்ரோல். லெஃப்ட்டில் பேக் பிரேக் இருக்குது, ரைட்டில் ஃப்ரண்ட் பிரேக் இருக்குது. LED ஹெட்லைட் அண்ட் டெயில் லைட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக் சஸ்பென்ஷன் வந்து மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி செயின் டிரைவ் இல்லை, பெல் டிரைவ், அதனால் இன்னும் சைலண்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு பைக் வாங்குறதுக்கு முன்னாடி அதோட காஸ்ட் எவ்வளோ இருக்கும், அதோட பவர் எவ்வளோ, அதோட மைலேஜ் எவ்வளோ, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பைக் RV 400ஓட காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது நான் ரிவோல்ட் கேஷ் டவுன் பிளானில் எடுத்தேன். அது வந்து 1,20,000 rupees காஸ்ட் ஆச்சு டோட்டலாக. எனக்கு அரௌண்ட் இது ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான். 500 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் மேபி இருக்கலாம். அதுக்கப்புறம் தேட்ஸ் அனதர் பிளான். இன்னொரு பிளான் என்னென்னா, அதில் EMI ஆப்ஷன் இருக்குது. அந்த EMI ஆப்ஷனில் என்னென்னா, நீங்கள் வந்து 37 monthsக்கு 3,999 பே பண்ணிங்கன்னா அதோட எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். லைக் ஃப்ரீ டயர் ரீப்ளேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் ஃபார் 3 years. ஸோ இப்போது இது வந்து காஸ்ட் ஆஃப் த பைக் ஆச்சு. இந்த நெக்ஸ்ட் வந்து என்ன இதில் ரொம்ப நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குன்னா, பைக்கோட டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது அண்ட் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப கேட்சியாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் பைக் கெட்ஸ் ஃபுல் மார்க்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பைக் பார்க்குறதுக்கு டிசைன் வைஸ் இட்ஸ் a வெரி குட் பைக். ஸோ இந்த பைக்கில் 3 மோடு இருக்குது. ஃபர்ஸ்ட் மோடில் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே உங்களால் போக முடியாது. தட் இஸ் நோன் அஸ் த ஈகோ மோட். அதில் மைலேஜ் வந்து 140 கிலோமீட்டர்ஸ் வந்து பைக் ஆன் பண்ணோடனே காமிக்கும். ஓகேங்களா? earlier they claimed it as 154 kilometers, பட் நம்ம இப்போ பைக்கை ஆன் பண்ணும்போது மோட் 1ல் வச்சோன்னா it will show as 140 kilometers. அதுக்கப்புறம் மோட் 2ல் என்னென்னா, it would be like 120 kilometers காமிக்கும். மோட் 2ல் ஸ்பீட் எவ்வளோ இருக்கும்னா, it would be like 65 லிமிட் ஆகிடும். 65க்கு மேலே பைக் ஸ்பீடாக போகாது. மோட் 3ல் என்னென்னா 85க்கு மேலே பைக் ஸ்பீடாக போகாது. அண்ட் வந்து அதோட மைலேஜ் வந்து எவ்வளோ இருக்கும்னா, அவங்க 100 மைலேஜ் காமிப்பாங்க. ஸோ இது நான் 1 month ஓட்டி பார்த்ததில் மைலேஜ் எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மோடில் கண்டினியூஸாக ஓட்டினா 130 to 140 கிலோமீட்டர்ஸ் தாராளமாக போகுது. ஸோ ஈவன் தோ வந்து ஒரு கிளைம் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியல் கிளைம் 154 வச்சுருந்தாலும், அச்சீவிங் 140 kilometers ஆர் 130 to 140 kilometers in a சென்னை சிட்டி ட்ராவல் இஸ் வெரி மச் கமெண்டபிள். அது ரொம்ப நல்ல பாயிண்ட். செகண்ட் வந்து நான் செகண்ட் மோடில் மட்டும் ஓட்டி பார்த்ததில்ல, பட் 3 மோடும் சேர்த்து ஓட்டி பார்த்துருக்கேன். அதில் 1%க்கு 1 கிலோமீட்டர் போகுது. தட் இஸ் 100%னா நீங்கள் 3 மோட் சேர்த்து ஓட்டினீங்கன்னா இட் வுட் லீட் டு
100 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த பேட்டரியோட பேட்டரி சார்ஜிங் வந்து வி கேன் வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் இன்னும் அது வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகலை சென்னையில். ஒன் இஸ் பேட்ரி ஸ்வாப். நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா பேட்ரி ஸ்வாப் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பேட்ரி ஸ்விட்ச் அவங்களே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சியில் அவங்களே வந்து பேட்டரியை டெலிவர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் ஒன்றும் ஃபுல்லாக டெவலப் ஆகலை சென்னையில். பட் வந்து இன்னொன்று வீட்லேயே சார்ஜ் பண்ணுறது இல்லை சார்ஜர் நம்ம கையில் இருந்ததுன்னா இப்போ வேறு எங்கேயாவது போகும்போது கூட நம்ம பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்டரியை பைக்லேயே வச்சு சார்ஜ் பண்ணலாம், இல்லை தனியாக எடுத்து கூட நம்ம சார்ஜ் பண்ணலாம். பேட்டரியை தனியாக எடுத்து சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து அதோட வெயிட்டே 20 கிலோஸ் இருக்கும். ஸோ அதை தூக்கிட்டு போயிட்டு நம்ம சார்ஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ வேறு என்ன பார்க்கலான்னா, நம்ம இதோட வாரண்ட்டி தான் இதில் பெரிய ப்ளஸ்ஸு. இந்த வாரண்ட்டி என்னென்னா 8 இயர்ஸ் பேட்டரிக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க, 5 இயர்ஸ் பைக்குக்கு வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து சார்ஜிங் டைம். ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் அரவுண்ட் 4 to 4.5 hours. நான் கால்குலேட் பண்ண வரைக்கும் 4.5 hours 0 to 100 ஆயிடுது ஃபுல்லாகவே. 3 hours 75% வரைக்கும் ஆயிடுது. திஸ் வாஸ் த கிளைம்டு பேட்டரி சார்ஜிங் டைம். அண்ட் நம்ம ரியல் லைஃப்லேயும் அந்த சார்ஜிங் டைம் தான் இருக்குது. சார்ஜிங் டைம் வந்து உங்கள் ஃபோன் மூலியமாகவும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் ஆகிருக்குன்னு உங்கள் ஃபோனோட ஆப், ரிவோல்ட் ஆப் இருக்கும், மைரிவோல்ட் ஆப், அதுலேயே கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்பப்போ போய் பைக் ஆன் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. ஸோ இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற பைக்குனால நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ரிமோட்டால் ஆக்சஸ் பண்ணலாம். ஆன்டி தெஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் வந்து பைக்கை எங்கேயாவது விட்டுட்டு போயிட்டீங்க, யாராவது எடுத்துகிட்டு போக பார்த்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டயர்ஸ் வந்து நின்றுடும். ஒரு 5 மீட்டர்ஸ்க்கு மேலே அந்த டயர் வந்து அப்படியே நின்றுறதுனால யாராலும் எடுத்துகிட்டே போக முடியாது. அதே மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்னொன்று என்னென்னா ஜியோ ஃபென்சிங் வந்து நம்ம லிமிட் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ வேறு யாராவது வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா இந்த பர்டிகுலர் கிலோமீட்டர் ரேஞ்ச் மேலே போனாங்கன்னா நம்மளுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி இதை விட டிஸ்டன்ஸாக போகிறாங்க அப்படின்ட்டு யாருக்காவது வண்டி கொடுத்தோன்னா இதை பார்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். இதில் இப்போது ஓட்டி பார்த்ததுல நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ்ஸ் வந்து இருக்குது. இண்டிகேட்டரோட சவுண்ட் நம்மளுக்கு கேட்குற மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுவும் 1 பாயிண்ட் நெகட்டிவ். நெக்ஸ்ட் என்னதுன்னா லாங் ட்ரைவ் டெம்பரரியாக பாசிபிள் கிடையாது. ஸோ அது ஒரு மேஜர் ட்ராபேக். இப்போ யாராவது வந்து பக்கத்தில் இருக்கிற சிட்டிஸ்க்கு இல்லை பாண்டிச்சேரி இங்கேருந்து சென்னையிலேருந்து வேறு எங்கேயாவது போகலான்னு பார்த்தாங்கன்னா அது போகிறது கொஞ்சம் நாட் பாசிபிள் கரண்ட் சுச்சுவேஷனால். பட் we can hope that இந்த பைக் நல்லா இருக்கிறதுனால they can expand the charging stations to other cities also. ஸோ அதனால் we can expect இது வந்து லாங் ட்ரைவ் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. 3 இயர்ஸ்க்கு டெம்பரரிலி இட் இஸ் நாட் பாசிபிள். வேறு என்ன இருக்குன்னா இது ஒரு நெகட்டிவ் தான். பைக்கோட சீட் வந்து ஸ்லோப்பியாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து முன்னாடி வந்துடும். முன்னாடி வந்து நேரோவான சீட் பொசிஷனிங் இருக்கிறதுனால இன்னர் டைஸில் இம்பேக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து சீட் பொசிஷனிங் ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஸ்லோப்பியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இன்னர் டைஸில் இடிக்கிற மாதிரி இருக்குது. அது ஒன்று தான் சீட் பொசிஷனிங்கில் நான் கொஞ்சம் நெகட்டிவ் பார்த்தேன். பட் அதர்வைஸ் இந்த பைக் ஓட்டும் போது இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். வைப்ரேஷன்ஸே தெரியாது, வண்டி மூவ் ஆகிறதே தெரியாது. அதனால் நம்மளுக்கு வந்து மேஜராக எந்த விதமான டிஸ்கம்ஃபர்ட் வராது. அதே மாதிரி பைலட் ரைடருக்கும் சரி, யாராவது பின்னாடி உட்காடுறவங்களுக்கும் வண்டி சீட் என்னதான் ஹைட்டாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த ஏறி உட்காந்து வண்டி மூவ் ஆகிறதுல பேக் சஸ்பென்ஷன் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால எந்த விதமான வைப்ரேஷனும் வராது. ஸோ இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் பைக்கோட. இன்னும் இந்த பைக்கோட ஃபீச்சர்ஸை பற்றி நாங்கள் இன்னும் டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் போட போகிறோம். உங்களுக்கு இந்த பைக்கை பற்றி வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஆல்சோ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.